ஃபார்முலா சீரீஸில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் மாடல் அண்ட் 2 மார்க் மாடல் ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள். இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல். கூடுதல் அப்படின்னும் போது சம் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸ்டார்டிங் எப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பிக்கலாம் அல்லது பாதியிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். 1க்கு அடுத்தது 2, 2க்கு அடுத்தது 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 10 + 11 + எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் மாடலில் வரும். இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்தா இது வந்துட்டு 2 மார்க் மாடலில் வரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணை போட்டுக்கோங்க. அதாவது எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் வருதோ அதை போட்டுக்கணும். இன்டூ ப்ராக்கெட்டில் n + 1ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு டிவைடட் பை 2. ஸோ அப்போது பவரில் எதுவும் இல்லை, வரிசையாக நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்குதுன்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2. இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே செட் பண்ணிப்பீங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வரிசையாக இருக்கும், ஆனால் பவரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இதுவும் 1லேருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது நம்பர் பாதியிலேருந்து கொடுத்து வரிசையாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 அதாவது போன இதில் பார்த்தா 2 டேர்ம் வந்துருச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் 2n + 1. ஸோ அப்போ 2n + 1 ஹோல் டிவைடட் பை எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு வரும். n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ தேர்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது கன எண்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது வரிசையாக வரணும். அதே மாதிரி பவரில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3. இதுவுமே பாதியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்பர்ஸ் வரலாம். ஆனால் கண்டினியூஸாக வந்ததுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா n × n + 1/2, அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு கியூப்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா பவர் 2ன்னு சொல்லிட்டு போட்டுடணும். அண்ட் லாஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னும் போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர், அதுவும் ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ 1 + 3 + 5 எக்ஸெட்ரா 2n - 1. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n². ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி உண்டான ஃபார்முலா. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.